வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுல அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, தெளிவா பாருங்க. மேக்ஸ் பார்க்க போறோம். மேக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா, மென்சுரேஷன்ல 3ல இருந்து 4 क्वेश्चन கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்ல 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டம் வந்து 3ல இருந்து 4 क्वेश्चन கேட்டிருக்காங்க. தெளிவா சார், உங்களுக்கு வந்து நேத்து ஒரு கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ்னு போட்டேன். அந்த வீடியோ கண்டிப்பா பாத்துருங்க. உங்களுக்கு ஒரு क्वेश्चन கண்டிப்பா வருது அதுல இருந்து. ஓகேங்களா? அடுத்து எல்சிஎம் வர்சிப் வந்து ஒன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் இதுல ரெண்டு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அதுக்கடுத்து வந்து ரேஷியோ ப்ரொபோஷனல்ல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு क्वेश्चनல இருந்து 2 क्वेश्चन கேக்குறாங்க. ஒரு ஆளு ஒரு மாதிரி சொல்றாங்க. அதனால இது வந்து என்னன்னா ஒரு ரஃப் மாதிரி தானங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கேக்குறாங்க. இந்த டாபிக்ல இருந்து நீங்க கண்டிப்பா பாத்துட்டு போகணும். இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு என்ன தெரியுது, நம்பர் சிஸ்டத்தை வந்து கண்டிப்பா நீங்க ஒரு பாத்துட்டு போயிடறாங்க. மென்சுரேஷன்ல இருந்து நீங்க பாத்துட்டு போயிடறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து டைம் அண்ட் ஒர்க் நீங்க பாத்துட்டு போயிடறாங்க. உங்களுக்கு வந்து என்ன ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் வந்து நீங்க ஓரளவு பாத்துருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகேங்க. என்னன்னுங்கிறது எனக்கு எது இம்பார்ட்டன்ட்னு தெரியுதோ அதை உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நான் கொடுப்பேங்க. ஓகேங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறங்க. உங்களுக்கு வர எல்லா ஸ்பெஷல் கான்செப்டா பக்காவா பாத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து நம்ம திருப்பி பண்ண போறது இல்லைங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோலயே நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வாங்க ரீசனிங் பார்க்கலாம். ரீசனிங் வந்து என்னன்னா, அனாலஜி வந்து 2ல இருந்து 3 क्वेश्चन கேட்டிருக்காங்க. கிளாசிபிகேஷன் 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. கோடிங் டி கோடிங் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டம் 2 கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த மிஸ்ஸிங் நம்பர் இந்த பாக்ஸ்ல கொடுத்து கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி क्वेश्चन வருதுன்னு. அதுக்கடுத்து பிளட் ரிலேஷன் 1, சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் 1ல இருந்து 2. அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் எப்படின்னா பிளஸ் மைனஸ் ஆக்கு, மைனஸ் பிளஸ் ஆக்கு, இந்த மாதிரி கேட்கறது. சிலாஜிசம்ல இருந்து 1ல இருந்து 2. அடுத்து வந்து நான் வெர்பல்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. ஒரு கதையை மேல கொடுத்துட்டு கீழே வந்து அந்த கதைக்கு ஏத்தாப்புல ஒன்னு கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா சிம்பிள் ட்ரிக் வந்து என்னன்னா சிம்பிள் ட்ரிக் சிஹெச்எஸ்எல்ல கேட்ட क्वेश्चन எல்லாத்தையுமே நான் வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து ரீசனிங்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பாருங்க. அதுல ஒரு 2 क्वेश्चन வந்து அந்த 2 क्वेश्चन நீங்க பார்த்தா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான அதுல ஒரு 50-60% அதே மாடல்ல தான் வரும் திருப்பி உங்களுக்கு ஜிடிக்கும். அதனால நீங்க அதை பாத்துருங்க. 2 விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டியது. ஒன்னு சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ் மேக்ஸ் क्वेश्चन, ரீசனிங் क्वेश्चन அதை பாத்துருங்க. அதுக்கடுத்து நம்ம எத்தனை எக்ஸ்பெக்டட் क्वेश्चन போட்டிருக்கோமோ அதையும் பாத்துருங்க. அது ரெண்டையும் பாத்துருங்க. நீங்க மேக்ஸ் வந்து இதுவரை நீங்க படிச்சிருக்கீங்கன்னா தாராளமா நீங்க அதை ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க. இது வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1 hour இல்ல ஒரு 2 hour நீங்க கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? இதை நீங்க மேக்ஸ் நான் எதுவுமே படிக்கல அப்படிங்கிறாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல அதை பார்த்துட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சிஹெச்எஸ்எல் क्वेश्चन பேப்பர், ரெண்டாவது என்னன்னா எக்ஸ்பெக்டட் பேப்பர். இதுக்கடுத்து வர்ற பேப்பரை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இதுக்கு முன்னாடி உள்ளது நீங்க பாத்தீங்களோ பார்க்கலையோ ரெண்டாவதுங்க. ஆனா இன்னையில இருந்து வர்ற क्वेश्चन எல்லாமே நீங்க பார்த்தே ஆகணும். அப்பதான் நீங்க வந்து உங்களுடைய எய்முக்கு ஏத்தாப்புல நீங்க போக முடியும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்னு வந்து நம்மளுக்கு இந்த கிளாக்கு, அதுக்கடுத்து கலாண்டரு, அடுத்து வந்து லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் கேட்கவே கிடையாதுங்க. அதனால நீங்க வந்து குழப்பிக்க தேவையில்ல. ஒரு நண்பர் கலாண்டரை பத்தி நம்மளுக்கு வந்து வீடியோ போடுங்கன்னு இருந்தாரு. அவர்னா யோசிக்க தேவையே கிடையாது. இந்த மாதிரி டாபிக் இதை பத்தி கேட்கவே கிடையாது. இப்ப இங்க எழுதி இருக்கிறதுலதான் எல்லாமே கேட்டிருக்காது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், நீங்க என்ன பண்ண போறீங்க இப்ப எங்களுக்காண்டி? நான் என்ன பண்ண போறேன்னு நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, 8 மணிக்குங்க. 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள உங்களுக்கு ரீசனிங் வீடியோ வந்திருக்கு. ஓகேங்களா? ரீசனிங் வீடியோ கண்டிப்பா வந்துடும் நைட்டு. இது நான் சொல்றது நைட்டு. அதுக்கடுத்து 10 மணில இருந்து உங்களுக்கு வந்து பகல்ல நீங்க 6 மணிக்குள்ள ஏதாச்சும் ஒரு டயத்துல உங்களுக்கு காலையில 5 மணிக்குள்ள 5-6 மணிக்குள்ள உங்களுக்கு மேத்ஸ் क्वेश्चन வந்திருக்கேன். ஓகேங்களா? ஓகேங்க. ஏன் நான் சொல்றேன், என்னால வந்து நானும் ஒரு ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நானும் சிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலை என்னுடைய டியூட்டியை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணி வச்சு அதுல क्वेश्चन எடுத்து அதுக்கேத்தாப்புல தான் உங்களுக்கு பிபிடி ரெடி பண்ணி நான் போட முடியும். சோ நைட் டைம் தான் நல்லா போட முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா இருந்தா நான் எப்படி சார் நான் பாக்குறது, இல்ல எப்படி ப்ரோ நான் பாக்குறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தெளிவா கேட்டுக்கங்க. நான் எப்படி நான் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 5 மணிக்குள்ள நான் அப்லோட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? 6 மணிங்கிறது நான் மேக்ஸிமமா சொல்றேன். இந்த டயத்துக்குள்ள உங்களுக்கு வீடியோ வந்துடும். ரைட்? அது பத்தாதுன்னு உங்களுக்கு கான்செப்ட் வீடியோ, இந்த கான்செப்ட்ல இருந்து क्वेश्चन கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு வந்து பகல்ல அது அப்லோட் ஆயிரும். ஓகேங்களா? மார்னிங் டைம்ல உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். நைட் வந்து என்னுடைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நான் நினைக்கிற क्वेश्चन எல்லாமே உங்களுக்கு வந்து 8 to 10 ரீசனிங் வரும். 10ல இருந்து 6 மணி நைட்டுக்குள்ள உங்களுக்கு மேத்ஸ் क्वेश्चन வரும். காலையில உங்களுக்கு என்ன சொல்ல போறதுல காலையில 5 மணிக்குள்ள உங்களுக்கு மேத்ஸ் क्वेश्चन வரும். நீங்க காலையில எந்திரிச்சு அந்த மேத்ஸ் क्वेश्चனே பாத்துருங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி வந்துட்டு நீங்க மேத்ஸுக்கு வீடியோ போடல, எஸ்எஸ்சி ஜிடி நீங்க அனாலிசிஸ் பண்ணல, இந்த மாதிரி நீங்க சொல்லி பிரயோஜனமே கிடையாது. என்னுடைய பிளானுங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டேன். 1-2 வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும். ஆனா அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. அதனாலதான் நான் சொல்ல முடியல. தெளிவா புரிஞ்சுக்கிறேங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிடும். நம்ம வீடியோ நம்ம சேனல்ல என்னென்ன போறோமோ அதை நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. ஏன்னா நம்ம சேனல்ல பாத்துட்டு போற ஒருத்தவங்களும் உங்கள இருந்து 20 ஸ்டெப் முன்னாடி இருப்பாங்க. எப்படின்னா பார்க்காதவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் ஒரு முன்னாடி உங்க 2 பேருக்கு டிஃபரெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அதனால நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நீங்க எவ்வளவு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட நானும் நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு 100% எப்படி நான் படிப்பனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் நானும் ரெடி பண்ணி உங்களுக்கு தர்றேன். அதனால நீங்க பயப்படாம நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டோ இல்ல நெக்ஸ்ட் வீடியோலயே நம்ம கண்டிப்பா பார்ப்போம். தேங்க்யூ.